Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மெக்சிகன் ரைஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபரண்டான ரெசிபி. எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஒன் பாட் ரைஸ் அப்படினு சொல்லலாம். ஈவன் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு ஏத்த ஒரு ரெசிபியும் கூட. ஸோ வாங்க இந்த மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 100 ml ஆயில் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில். அண்ட் அப்புறம் ஒரு 200 கிராம் பட்டர் போட்டுக்கிறோம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆக விட்டுருங்க. ஒன்ஸ் பட்டர் மெல்ட் ஆகிட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து 2 பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா இடித்து வச்சுருக்கோம். 2 முழு பூண்டு அதையும் ஆட் பண்ணுறோம். இந்த பூண்டும் சீரகமும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். நல்லா வதங்கிட்ட உடனே ஒரு 200 கிராம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ஒன்ஸ் வெங்காயம் லேசாக வதங்கின உடனே நம்ம அரிசியை போடுறோம். அதாவது ஊற வச்ச அரிசி 800 கிராம் அரிசி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே இப்போ டொமேட்டோ பியூரி, அதாவது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, பிளான்ச் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 400 கிராம் தக்காளியை பிளான்ச் பண்ணி அரைச்சி அதையும் இந்த ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இந்த டொமேட்டோ பியூரியை வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறோம். 100 கிராம் பட்டாணி ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 100 கிராம் ஊற வச்சு பாயில் பண்ண ரெட் கிட்னி பீன்ஸ் அதுவும் ஆட் பண்ணுறோம். ரெட் கிட்னி பீன்ஸ் பார்த்திங்கன்னா மெக்சிகனோட மோஸ்ட் ஆஃப் தி டிஷ்ஷஸில் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக விளைச்சல் இருக்கனால அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 க்ரீன் சில்லிஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வரட்டி வச்சு ஒரு 200 கிராம் ப்ரான், அது எப்படி வரட்டுறதுன்னு லாஸ்ட்டாக காட்டுறோம். அதே மாதிரி வரட்டி வச்ச சிக்கன் ஒரு 500 கிராம், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். என்னடா ப்ரான் சிக்கன் ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? மெக்சிகன் மோஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் சிக்கன் கூட ஆட் பண்ணலாம், வெறும் ப்ரான் கூட ஆட் பண்ணலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 கலருமே யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன். ஈச் கலருமே ஒரு 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் அதோட க்ரன்ச்சினஸ் போகாது, அதோட அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெல் பெப்பர்ஸோட க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸோ அது நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க, உடஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு கொத்து போல் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது தண்ணி ஊற்றலாம் லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில். தண்ணியோட கணக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ நாங்கள் ஆட் பண்ண அளவுக்கு ரைஸுக்கு நாங்கள் வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கணக்கு அதுதான், 1 கப் அரிசினா அதுக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அதை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடணும். ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம், அப்புறம் ஒரு கடைசி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் அப்புறம் நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான, ரொம்ப ஈஸியான, குவிக்கான, டிஃப்ரெண்ட்டான மெக்சிகன் 1 பாட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மெக்சிகனோட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சைனீஸ், கொரியன், இந்தியன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதே மாதிரி மெக்சிகனுக்கும் ஃப்ளேவர் தனியாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம மறுபடியும் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணுறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். செம்ம கலர்ஃபுல்லாக நம்ம போட்ட ப்ரான்ஸ், நம்ம போட்டிருக்க சிக்கன், அது எல்லாமே தெரியுது. அண்ட் அந்த கொரியாண்டர் லீவ்ஸோட கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இதை செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம 1 பாட் ரைஸ் அப்படின்றனால செஞ்சு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் எல்லா சத்துமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதில் வெறும் நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜ் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது.
பெல் பெப்பர்ஸ்லேருந்து சிக்கன்லேருந்து ப்ரான்லேருந்து ராஜ்மா அந்த ரெட் கிட்னி பீன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, ஈஸியும் கூட. எல்லா சத்துமே ஒரே ஒரு 1 pot ரைஸில் எப்படி கிடைக்கும்னா, உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபியில் சிக்கன் அண்ட் ப்ரான் மேரினேட் பண்ணி போட்டோம்ல, அது எப்படின்னு காட்டுறோம். இப்போ சிக்கன் வந்து 500 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் உப்பு உங்கள் தேவைக்கு எப்போ ஆட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வறண்டு அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும், நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. ப்ரானும் பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான். ப்ரானில் பண்ணுறோம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், தட்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், அந்த மசாலா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சிக்கன் அண்ட் ப்ரான் மேரினேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ தட் ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாயிருக்குன்றதுக்காக இப்படி பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பற்றின உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.